பூமியின் கடைமுனை மட்டும் யுத்தங்களை ஓய பண்ணுகிறார், வில்லை ஒடித்து ஈட்டியை முறிக்கிறார். ஆண்டவருக்கு பேரு சேனைகளின் கர்த்தர், படைகளின் ஆண்டவர். இன்னொரு மொழிபெயர்ப்புல படைகளின் ஆண்டவர், சேனைகளின் கர்த்தர், யுத்தத்தில் வல்லவர் அப்படின்னு ஆண்டவருக்கு நிறைய பெயர்கள் இருக்கிறது. இந்த இடத்துல வாஸ்த வசனத்துல அவர் பூமியின் கடைமுனை மட்டும் யுத்தங்களை ஓய பண்ணுகிறார், வில்லை ஒடிக்கிறார், ஈட்டியை முறிக்கிறார், ரதங்களை நெருப்பினால் சுட்டரிக்கிறார். நம்முடைய ஆண்டவர் யுத்தங்களை ஓய பண்ணுகிறவர். என்ன யுத்தம்? நம்முடைய வாழ்க்கையில மறைமுகமாய் நடக்கிற யுத்தம், நேரடியாய் நடக்கிற யுத்தம். துப்பாக்கி, கத்தி, சண்டை அப்படிலாம் யுத்தம் பண்ணுவாங்க. நமக்கு ஒரு யுத்தம் நடக்கிறது, நம்ம கண்ணுக்கு அது தெரியாது. பைபிள் அதை நமக்கு சொல்லி தருகிறது. மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் நமக்கு யுத்தம் இல்லை. அப்படின்னா மனுஷர்களோடு நமக்கு யுத்தம் இல்லை. அந்தகாரத்தின் லோகாதிபதி, கண்ணுக்கு தெரியாத புலப்படாத சில சக்திகளோடு நமக்கு யுத்தம் இருக்கிறது. உங்க கண்களுக்கு மறைவாய் ஒரு சக்தி உங்களோடு கூட போராடி கொண்டிருக்கிறது. கடவுள் நம் பார்க்க முடியாத இறைவனை நாம் ஆராதிக்கிறோம். அதுபோல நம்முடைய எதிரியாகிய பிசாசையும் நாம் பார்க்க முடியாது. கடவுளை சில கிரியைகளினால் நாம் பார்க்கலாம், அதுபோல பிசாசை சில கிரியைகளால் தான் பார்க்க முடியும். நேரடியாக நம்ம பார்க்க முடியாது. எங்கேயாவது நேரடியாக பார்க்குற வாய்ப்பு இருக்கிறது. நமக்கு பிரச்சனைகளை கொண்டு வருகிறது பிசாசு, நோயை கொண்டு வருகிறது பிசாசு, கண்ணீரை கவலைகளை கொண்டு வருகிறது பிசாசு, வறுமைகளை கொண்டு வருகிறது பிசாசு, நமக்கு சரீரத்தில் பலவீனங்களை கொண்டு வருகிறது பிசாசு. இது எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில போராட்டமாக, யுத்தமாக இருக்கிறது. இதை தான் இங்கு எழுதுகிறான் சங்கீதக்காரன். அவர் பூமியின் கடைமுனை மட்டும் யுத்தங்களை ஓய பண்ணுகிறார். ஒரு ரட்சிக்கப்பட்ட பிள்ளைங்க, நம்முடைய வாழ்க்கையில நடக்கிற பிரச்சனைகள் ஒரு யுத்தம். அது பிசாசினால் வருகிற யுத்தம். உங்க குடும்பத்தில் எதுவும் எதர்ச்சியா நடக்கிறது இல்லை. ஒருவன் தற்கொலை பண்ணி கொள்ளுகிறான் என்றால் அது எதர்ச்சியா நடக்கிறது இல்லை. அதுக்கு பின்னாடி ஒரு ஸ்பிரிட் இருக்குது. நம்ம நினைப்போம் அவன் மன கஷ்டப்பட்டு அவன் இறந்து போயிட்டான். இல்லை, அதுக்கு பின்னாடி ஒரு ஆவி இருக்கிறது. இன்றைக்கு ஒருவர் தற்கொலை பண்ணி இறந்து விட்டார். இன்னைக்கு ராமேஸ்வரத்தில் நான் இன்னைக்கு கேள்விப்பட்டேன். அவருக்கு சுகர் வியாதி, 2-3 விரலை எடுத்தாச்சு, கால்லையும் புண்ணு வந்துருச்சு, காலையும் எடுக்கணும்னு சொல்லியாச்சு. அப்போ கையில் விரலும் போச்சு, காலும் எடுக்கணும். வயசு 45. இன்று சாயந்தரத்தில் அவர் தூக்கு போட்டு இறந்து விட்டார். அவங்க எதிர்த்த வீட்டில் உள்ளவங்களுடைய கணவர் இங்கே வருவார். அவங்களுக்கு தெரியும், மாரியன்னு அந்த பக்கத்து பேக்கரியிலாம் வேலை பார்த்தார். அவங்க வீட்டுக்கு எதிர்த்த வீடு. அப்போ வாழ்க்கையை முடிச்சுக்கணும்னு சொல்றது பிசாசுடைய சக்தி, வாழணும்னு சொல்றது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அழிக்க நினைக்கிறவன் பிசாசானவன் கொல்லவும் அழிக்கவும் அன்றி வேறொன்றுக்கும் வரான். அப்ப நம்மளை கெடுக்கிற எல்லா விஷயத்துக்கு பின்னாடியும் ஒரு சக்தி இருக்கிறது. அதான் சாத்தானுடைய சக்தி. நம்மை காப்பாற்றுகிற ஒவ்வொரு விஷயத்திலும் ஒரு சக்தி இருக்கிறது. அதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய கிருபை. அப்ப நமக்கு எதிராக நடக்கிற யுத்தங்களை அவர் ஓய பண்ணுவாராம். என்னென்ன யுத்தங்கள்னு 3 பிரிவாக இருக்கிறது. நமக்கு நேரம் இல்லை, ஒன்றை மட்டும் நம்ம பார்க்க போகிறோம். அவர் என்ன சொல்றாரு? பூமியின் கடைமுனை மட்டும் யுத்தங்களை ஓயப்படுங்க. உங்க வாழ்க்கையில பிரச்சனைகளாக வருகிற யுத்தத்தை ஓய பண்ணுவாராம். அதுல முதலாவது ஒரு சொல்ற வார்த்தை வில்லை ஒடித்து. வில் வடிவத்தில் உங்க வாழ்க்கையில யுத்தம் நடக்கும். கீழே சொல்றாரு ஈட்டியை முறிக்கிறார், ஈட்டி வடிவத்தில் யுத்தம் நடக்கும். அடுத்து ரதங்களுடைய வடிவத்தில் யுத்தங்கள் நடக்கும். நீங்க இதை பைபிள் ரீதியா புரிஞ்சுக்கணும். ஒரு ஈட்டியை வச்சு என்ன பண்ணுவான், ஒரு வில்லை வச்சு என்ன பண்ணுவான், ஒரு ரதத்தை வச்சு என்ன பண்ணுவான், நீங்க புரிஞ்சுக்கிறீங்க. ஒரு ஈட்டியை வச்சு ஈட்டி எய்து இருதயத்தில் குத்தி அல்லது வயிற்றில் குத்தி ஒருவனை கொல்ல முடியும். அம்பு என்று சொல்லும்போது தூரத்திலிருந்து எய்து ஒருவனை கொல்ல முடியும். ரதங்கள் என்று சொல்லும்போது ரதங்களில் சில வீரர்கள் ஏறி சைடில் நின்றுக்குருவாங்க, அல்லது ஒரு துரத்துவாங்க. இப்படி துரத்தி அட்டாக் பண்ணி ஒரு கும்பலாக வருவார்கள். இப்போ ஒவ்வொரு வெப்பனை வச்சு நீங்கள், ஒரு ஆயுதத்தை வச்சு நீங்கள் புரிஞ்சு கொள்ளலாம். உங்கள் வாழ்க்கையிலையும் எவ்விதமான பிரச்சனைகளை நீங்கள் சந்தித்து கொண்டு இருக்கிறோம். இன்னைக்கு ஆண்டவர் தந்த விளக்கத்தின்படி அம்பு, வில்லை அவர் முறிக்கிறார். அப்ப வில் போன்ற பிரச்சனைகள் நம்முடைய விசுவாசிகள் நம்முடைய வாழ்க்கையில பாயுது. அல்லேலூயா. வில்லு என்னென்ன செய்யணும் நீங்க தான் யோசிச்சுக்கணும். வில்லு எப்படி இருந்து வரும், எங்கிருந்து வரும்? இங்கே ஒரு மனுஷன் இருப்பான். அந்த நாட்கள் துப்பாக்கிக்கு பதிலாக அதை என்ன பண்ணியிருக்காங்க, யூஸ் பண்ணியிருக்காங்க. மறைஞ்சிருந்து ஏதோ ஒரு இடத்திலிருந்து அங்கிருந்து குறிபார்த்து ஒருத்த மேல என்ன பண்றாங்க, ஏறாங்க. அது நேரம் அவன் மேல பாயுது. அதுல பாய்சன் தடவிருப்பாங்க. சில இதுல தீயோட வரும். ஒரு குடிசை எரிக்கணும், ஒரு பட்டாளத்தை எரிக்கணும்னா
தீயை கெட்டி அப்படி அடிப்பாங்க, அது தீ பிடிச்சிரும். சிலதுல பாய்சன் தடவி அனுப்புவாங்க, விஷங்களை தடவி அனுப்புவாங்க. இப்படி நிறைய வில்கள் அம்புகள் பாய்ந்து வரும். உங்க வாழ்க்கையிலையும் அம்பு போன்ற யுத்தங்கள், அம்பு போன்ற பிரச்சனைகள்லாம் என்னன்னா, நமக்கு எதிர்பாராமல் நமக்கு ஏற்படுகிற ஒரு நிலை. அல்லேலூயா. எதிர்பாராமல் உங்க வாழ்க்கையில ஒரு சின்ன பிரச்சனை, ஒரு பெரிய பிரச்சனை நீங்க சந்திக்கிறீங்க. நான் எதிர்பார்க்கவே இல்லை. அம்பு எப்படி பாயும்? திடீர்னு நின்றுக்கிட்டு இருப்பான். பைபிள்ல ஒரு சம்பவம் இருக்கிறது. ஒருத்தவன் வந்துட்டு கவசம் போட்டு நிற்கும் போது இந்த அம்பு ஒருத்தவன் எய்த அம்பு மிஸ் ஆகி கவசத்துக்கு நடுவில் கேப் இருக்கும், இந்த கேப்ல குத்தி அவன் செத்து போயிடுவான். எதிர்பாராமல், அந்த வசனம் போட்டிருக்கீங்க, எதிர்பாராமல் ஒரு அம்பை எய்யும் போது ஒருத்தவன் மேல என்ன பண்ணிருச்சான்? குத்திருச்சான். அப்போ உங்க வாழ்க்கையில இது ஏன் நடந்துச்சு? இது எதற்கு நடந்துச்சு? இது எதனால நடந்துச்சு? இதுல இருந்து நான் எப்படி வருவேன்? எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு சில சூழ்நிலைகளை உங்க குடும்பத்துல சந்திச்சா, அதுதான் பிசாசு அனுப்புகிற அம்பு என்னும் ஆயுதம். ஆனால் ஆண்டவர் நமக்கு வாக்கு தருகிறார், வில்லை ஒடிப்பாராம், ஈட்டியை முறிப்பார். வில்லு, அந்த அம்பை அவர் ஒடிப்பாராம். எங்கிருந்து பிரச்சனை வந்துச்சு அப்படின்னு தெரியாம இந்த இடத்துல இருந்தீங்கன்னா, அது சாத்தானால் எய்யப்படுகிற பிரச்சனை. நல்லா தெரிஞ்சுக்கிறங்க, ஆண்டவர் பிள்ளைக்கு ஆண்டவர் ஒன்ன சொல்லாம செய்ய மாட்டார். ஆபிரகாமுக்கு லோத்துக்கு நடக்க போறதை சொல்லிட்ட ஆண்டவர் என்ன பண்ணாரு? செஞ்சார். உங்க வீட்டில் திடீர் என்று நடக்கிற அசம்பாவிதம், திடீர் நடக்கிற சந்திக்கிற பிரச்சனைகள், எங்கிருந்து இதை சந்திச்சேன், ஏன் சந்திச்சேன் நீங்க யோசிக்கிறீங்கன்னா, அது பிசாசினால் ஏவப்படுகிற அம்பு, அவன் வில்லில் இருந்து புறப்படுகிற அம்பு. இந்த அம்பு பாய்றதுனால நிறைய விசுவாசிகள் பயந்து கொண்டு இருக்கிறார். இல்லையா? எப்ப என்ன நடக்கும்னு தெரியல. நைட்லாம் இப்படி ஒரு ஸ்பிரிட் வேலை செய்யும். நைட்டு ஆயிட்டா, உங்க பிள்ளை வெளிநாட்டில் இருக்காங்கன்னு வச்சுக்கிறோம், இல்லை உங்க பிள்ளை வெளியூர்ல இருக்காங்கன்னா, இந்த போனை பார்த்து ஒரு பயம் வரும். உங்களுக்கு இன்னைக்கு ஒரு சேலஞ்ச் பண்றேன், வெளிநாட்டில் இருக்கவங்க இல்லை தூரத்தில், ஒரு 12 மணிக்கு 1 மணிக்கு இல்லை 2 மணிக்கு ஒரு ஃபோன் உங்களுக்கு அடிச்சா பதறாத இருதயமோ? பதறி. என்ன பதறும்? யார் அடிக்கிறான்னு தெரியலையா, ஏன் வருதுன்னு தெரியல, இந்நேரம் எதுக்கு இந்த போனு வருது? அப்ப ஏதோ ஒரு துஷ்ட செய்தி. இப்படி அம்புகள்லாம் பாய். நீதிமான் பதறான். பைபிள் என்ன சொல்லுது? நீதிமான் பதறான். அப்போ போனுக்கு ஒரு ஜெபம் பண்ண வேண்டிய இருக்கு. நீ நைட் என்ன பண்ணாத, அடிக்காத தயவு செய்து. ராக்காலங்களிலே வருகிற கலக்கம், ராஜாமத்திலே இருதயம் கலங்குகிறது. அது அந்த அம்பு எங்கிருந்து வருகிறது? பிசாசு பயமுறுத்துகிறான். தூங்க முடியல, கெட்ட சொப்பனம். நைட்லாம் நிறைய பேர் தூங்க முடியாது. நெகட்டிவான தாட்ஸ் சிந்திச்சுக்கிட்டு மற்றதை யோசிச்சுக்கிட்டே படுத்துக்கிட்டே கிடப்பாங்க, உருண்டுகிட்டே இருப்பாங்க, அவங்களுக்கு தூக்கமே வராது. இதெல்லாம் பிசாசு தருகிற ஆயுதங்கள். ஆண்டவர் இயேசு விடுதலையாக்கினால் மெய்யாகவே நாம் இதிலிருந்து விடுதலையாக முடியும். ஹல்லேலூயா. இதெல்லாம் உங்க வாழ்க்கையில் வர்ற வில். தேவையில்லாம ஒரு கலக்கம், தேவையில்லாம ஒரு பயம், தேவையில்லாத தாட்ஸ், தேவையில்லாத கனவுகள். பிள்ளைக்கு ஏதோ ஆகுற மாதிரி, நமக்கு ஏதோ ஆகுற மாதிரி, நேரடியாக நடக்கிற மாதிரி பதறி போய் எந்திக்கிறதெல்லாம் பிசாசினால் வருகிற, ராஜாமத்திலே வருகிற சொப்பனத்தினால் வருகிற கலக்கங்கள். நேபுகாத்நேச்சார் ஒரு கனவை பார்த்து ராத்திரியிலே கலங்கி போனான். அல்லேலூயா. ஆனால் யோசேப்பு கனவு பார்க்கும்போது கலங்கல. உங்களுக்கு எனக்கும் கலங்குற மாதிரி கனவு வந்து அது பிசாசினால் வருகிற கனவு. நல்லா தெரிஞ்சுக்கும், 2 கனவுக்கு வித்தியாசம் நீங்க பார்க்கணும்னா, ஆண்டவர் தருகிற கனவுல ஒரு சமாதானம் இருக்கும். ஆமென். ஹல்லேலூயா. பிசாசு தருகிறதுல ஒரு கலக்கம் இருக்கும். அது பிசாசினால் எய்யப்படுகிற அம்புகள். அப்ப தூரத்திலிருந்து நீங்கள் எதிர்பாராமல் சந்திக்கிற பிரச்சனைகள், அதுதான் அம்பு, வில். ஆண்டவர் சொல்றார், அவர் வில்லை ஒடித்து. அப்படி ஆண்டவர் யாரும் அந்த வில்லை ஒடிக்கிறார். இந்த ராத்திரியில நீங்க இன்னைக்கு இந்த கூட்டத்துக்கு வந்தவங்க விடுதலையோடு ஜெபம் பண்ணிட்டு நம்ம போகும்போது, இனி இப்படிப்பட்ட துர் செய்திகள் நம்முடைய வாழ்க்கையில வராதபடி ஆண்டவர் பார்த்து பாதுகாத்துக் கொள்வார். வேதம் சொல்லுகிறது, நீதிமான் துர் செய்தியை கண்டு அவன் பயப்பட மாட்டான். அவன் நம்பி அவரை நம்பி அவன் மனது திடமனதா இருக்கு. நம்பி இருக்கிறான். அவனுக்கு தெரியும், என் ஆண்டவர் எனக்கு தீமை செய்கிறவர் அல்ல. அப்படி செய்தாலும் என்னிடத்தில் சொல்லாமல் செய்கிறவர் அல்ல. ஆண்டவர் முதல்ல ஒருவனை தண்டிக்கிறதுக்கு முன்பாக, ஒரு ஆபத்தை வருவிப்பதற்கு முன்பாக அவனுக்கு 2 அல்லது 3 அல்லது அநேக தரம் வார்னிங் கொடுப்பாரு. இதெல்லாம் மீறும் பொழுதுதான் ஒரு குடும்பத்தை அவர் தொடுவார். அப்ப திடீரென்று ஒரு கலக்கம் வருதுன்னா அது பிசாசினால் வருகிறது. ஆண்டவர் சொல்கிறார், அந்த அம்பை நான் ஒடிப்பேன், அந்த வில்லை நான் ஒடிப்பேன் என்று சொல்கிறேன். நீ ஜெபம் பண்ணிட்டு போக போறீங்க,
ராத்திரியில் நல்லா தூங்க போறீங்க. அல்லேலூயா. கெட்ட சொப்பனங்கள் வரக்கூடாது, பயமுறுத்துகிற சொப்பனங்கள் வரக்கூடாது, நெகட்டிவா சிந்தனைகள் எல்லாம் வரவே கூடாது. கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில செய்வாராக. அல்லேலூயா. அப்ப வில்லுனா அதுதான், தூரத்திலிருந்து எய்யப்படும், தூரத்திலிருந்து நம்மை குறிபார்க்கப்படும். யார் அட்டாக் பண்ணா எப்படி அட்டாக் பண்ணாங்க நமக்கு ஒண்ணுமே தெரியாது. வேதத்தில் வில்லை பற்றி நிறைய சம்பவங்கள் இருக்கிறது. ஒரு ஒன்றல்ல 2 சம்பவத்தை நம் குறித்த நேரத்துக்குள்ள நாம் பார்த்து நாம் நிறைவு செய்ய போகிறோம். இங்கு யோசேப்பு என்கிற ஒருவன் இருந்தான். யோசேப்பை பற்றி அவனுடைய தகப்பன் அவனுக்கு ஒரு வாக்கு தத்தம் சொல்லும்போது அவனுக்கு ஒரு வார்த்தை சொல்றான். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 49ஆம் அதிகாரம், பேஜ் நம்பர் சொல்லிருங்க. ஆதியாகமம் 49 23வது வசனம். 67வது பேஜ்ல இருக்குது. ஆதியாகமம் 49 23வது வசனம் வாசிங்க. வாசிங்க. பாருங்க, வில் வீரர் அவனை மனமடிவாக்கி அவன் மேல் எய்து அவனை பகைத்தார்கள். இங்க ஒரு வில்லை பற்றி சொல்கிறார். இது யாரை தாக்குதுன்னா, உண்மையும் உத்தமமா சின்ன வயசுல 17 வயசுல ஒரு சின்ன வயசுல ஆண்டவருக்கா வாழ்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். வயசாகி போய் இனிமே நான் ஆண்டவரை தேட போறேன், நான் ரட்சிக்கப்பட போறேன்னு சொல்றது பெருசு இல்லை. 17 வயசுல பல போராட்டங்கள் வரும். ஒருத்தன் சிகரெட் அடிப்பான், ஒருத்தன் பாவம் பண்ணோம், ஒருத்தன் செல்லில் தவறாக பார்ப்பான், கெட்ட நண்பர்கள்லாம் சுற்றி இருப்பாங்க, ஜாலியாக ஆண்களும் பெண்களும் ஒன்றா சுற்றிக்கிட்டு இருப்பாங்க. இப்போலாம் காலேஜில் அப்படித்தான். சென்னையில் காலேஜ்லாம் போயிட்டா முன்னாடிலாம் அவ்வளோ பாதுகாப்பு இருக்குது. இப்போலாம் அப்படி இல்லை. சாயந்தரம் ஜோடி ஜோடியாக போவார்கள், ஜோடி ஜோடியாக வருவார்கள். ஒரு பையன் நம்ம தெரிஞ்ச ஒரு பையன் காலேஜில் அங்கே படிக்கிறான். அவன் சொல்கிறான், எல்லாரும் இப்படியே ரெட்டையாக தெரியுறாங்க பாஸ்டர், ஒருத்தவனும் எவனும் கண்டுக்கிற மாட்டேங்க, யாருக்கும் கட்டுப்பாடே கிடையாது, இந்த இடத்துக்குள்ள நம்ம வாழ வேண்டியது இருக்கு. நான் சொன்னேன், உன்னை போல பரிசுத்தம் யாருமே இல்லை. இப்போ அந்த வாலிப காலத்தில் கர்த்தரை தேடுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். 17 வயதுல ஆண்டவரை தேடி ஆண்டவருக்காக வாழ்ந்தவனுடைய பேர் தான், அவனுடைய பேர் தான் யோசேப்பு. அவன் மேல அவன் அப்பா ரொம்ப பிரியமா இருந்தான். பிரியமா இருந்து அவனுக்கு பல வர்ண அங்கி ட்ரெஸ் எல்லாம் செஞ்சு கொடுத்தான். அவன் கையாலேயே கலர் கலர் கலரா பிள்ளைக்கு ஆசைப்பட்டு கொடுத்தான். இவனுக்கு ஒரு பழக்கம் இருக்கிறது. நான் சொன்னேன்ல, கனவுல கடவுள் என்ன பண்ணுவார், இவனோட பேசுவார். கடவுள் கனவுல பேசுவாரா? பேசுவார். நம்ம கடவுள் என்ன பண்ணுவார்? பேசுவார். பேய் கனவு வருதுன்னா நல்ல கனவு வந்து தானே ஆகணும், நல்ல கனவு வரணும். கர்த்தர் உங்களுக்கு நல்ல கனவுகளை தருவாராக. அல்லேலூயா. அப்ப கனவுல பார்க்குறான், வயல்ல எல்லா அரிக்கட்டுகளும் சாஞ்சு கிடக்கு, வணங்கி நிற்கிது. இவனுடைய அரிக்கட்டு மட்டும் நிமிர்ந்து நிற்குது. அரிக்கட்டுனா அந்த நெல்லெல்லாம் சேர்த்து அது கட்டி வச்சிருப்பாங்க, அது இவன்ட்டு மட்டும் நிற்குது. இது எல்லாம் இவனோட வணங்கி நிற்குது. அப்புறம் சந்திரனும் சூரியனும் எல்லாம் இவனை வணங்கி நிற்கிறது. இந்த கனவை அப்பா அண்ணன்மாரெல்லாம் உட்கார்ந்துருக்கும் போது இவன் சொல்லிட்டான். சொல்லி இவன் கடைசி பிள்ளைக்கு முந்தின பிள்ளை, கிட்டத்தட்ட 10 பேருக்கு மேலே இருக்கான். கதைகளை சொல்லி, நான் இப்படி ஒரு கனவு பார்த்தேன், எல்லாரும் என்னை நீங்கள் வணங்குறீங்கன்னு சொன்னோன்னே எல்லாருக்கும் என்ன ஆயிடுச்சு, இவனுக்கு இவன் மேலுக்கு பொறாமை ஆயிடுச்சு. நல்ல பையன், ஆண்டவருக்குள்ள இருக்கிற நல்ல ஒரு நீதிமான். இவன் வாழ்க்கையில இப்பொழுது பிரச்சனை ஸ்டார்ட் ஆகிறது. என்ன பிரச்சனை? பைபிள் சொல்லுகிறது, வில் வீரர் அவனை மனமடிவாக்கி அவனை பகைத்தார்கள். இது என்ன அம்பு? பகை என்னும் அன்பு. உங்க குடும்பத்துல, என் குடும்பத்துல நீங்க வேலை பார்த்துட்டு நீங்க உண்டு, உங்க வேலை உண்டு, ஆண்டவர் உண்டுன்னு இருப்போம். ஆனா நம்மை சுற்றி இருக்கிறவர்களே நம்மை பகைப்பார்கள். ஏன் பகைக்கிறாங்கன்னு நம்ம சொல்லவே முடியாது. காரணமின்றி பகைப்பார்கள். நான் உங்களோட ஒண்ணுமே பிரச்சனை பண்ணலையே, ஏன் நீங்க என்னை பகைக்கிறீங்க? யாருமே ஒண்ணுமே சொல்ல முடியாது. ஆனாலும் பகை நம்மளை அம்பு போல என்ன பண்ணுது? பாய்கிறது. வில் வீரர் அவனை மனமடிவாக்கி அவன் மேல் எய்து அவனை பகைத்தார்கள். பகை. அப்ப சொப்பனத்தை பார்த்ததுனால இவனை பகைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பகைக்க ஆரம்பிச்சு நாட்கள் செல்லுகிறது. ஒரு நாள் அண்ணன்மாருக்கு சாப்பாடு கொடுக்க இவனுக்கு போறான். போகும்போது இவங்க எல்லாரும் பார்த்து பேசுறாங்க, கனவாடா காண்ற, உன் கனவு எப்படி நிறைவேறுதுன்னு பார்ப்போன்னு சொல்லி அவன் தூரத்தில் வரும்போது அவனை கூப்பிட்டு, சாப்பாடு போயிடக்கூடாது, பத்திரமா சாப்பாடு கொட்டாமல் என்ன பண்ணுறாங்க, வா தம்பி மெதுவான்னு சொல்லிட்டு வச்சு எல்லா சாப்பாடையும் வாங்கினதுக்கு அப்புறம் தூரத்தில், இவன் சும்மா வரல,
ஒரு இடத்துல போய் தேடி 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 வர்றான். தேடி வந்து அண்ணன்மாருக்கு சாப்பாடை கொடுக்க, சாப்பாடை வாங்கி வச்சுட்டு பக்கத்தில் பார்த்தாங்க, இவனை கொன்றணும்டா, கொண்டாதான் இவனோட தரிசனம் எப்படி நிறைவேறுதுன்னு பார்ப்போம், இவன் நமக்கு மேலே உயர்ந்திருப்பானாமேன்னு சொல்லி அவனை பிடிச்சி தண்ணீர் இல்லாத குழியில மேல இருந்து ஒரு பாதாள குழி, கீழே தண்ணீர்ல போட்டாங்க. டம்முன்னு விழுந்தாங்க, கைகள்லாம் அடி, கீழே விழுந்து கெஞ்சிடான், அண்ணே அண்ணே அண்ணன்னு கெஞ்சிடான், காப்பாத்துக்கண்ணே காப்பாத்துக்கண்ணே. ஒவ்வொரு பேரா சொன்னா, சிமியோன் அண்ணே, லேவி அண்ணே, யூதா அண்ணே, அண்ணே ஒரு ஆளாவது என்னை காப்பாத்துங்கன்னு சொல்லிட்டு கத்துறான். இவன் கொண்டு வந்த சாப்பாடை சாப்பிட்டுட்டு உள்ள இவனை குழியில தள்ளிட்டான். இதான் உலகம், இதான் உலகம். நீங்க கொண்டு வந்த உங்க சாப்பாடையே வாங்கி சாப்பிட்டுட்டு உங்களைய குழியில தூக்கி போறதுதான் உலகம். இத அவன் சந்திச்சான். இதான் வில் வீரர். அவனை மனமடிவாக்கி எவ்வளவு வேதனையில இருந்திருப்பான். அண்ணமார தேடிட்டு வந்தனே, சாப்பாடு கொண்டு வந்தனே, நான் என்ன பாவம் செஞ்சேன், உள்ள இருந்து அழுகிறான். அப்போ ஒருத்தவன் திடீர்னு யோசிக்கிறான், யூதா. அவர் தான் நம்ம எனது துதிகளின் படையுடைய யூதா. அவர் சொல்றாரு, இவனை தூக்கடா, இவனை சாகிறதுனால நமக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. அவங்க கொஞ்சம் காசு பார்ட்டி, இவனை வித்துட்டு காசு என்ன பண்ணிடுவான், வாங்கிடுவோன்னு ஆளை வெளியில தூக்குறான். ஐயோ காப்பாற்ற போறாங்களோன்னு வெளியில தூக்குறான். சாப்பாடு கொடுக்கல, ஒன்றும் கொடுக்கல. இஸ்மவேலர்கள் வருகிறார்கள். அவனை பார்த்துட்டு, இந்த அடிமையை அவனை என்ன பண்ணிக்கிறங்க, வச்சுக்கிறங்க. கெஞ்சிரான், அண்ணே வேணாண்ணே, அண்ணே ப்ளீஸ்ண்ணே ப்ளீஸ்ண்ணே. ஏன்னா இவங்க அம்மா வந்துட்டு பிறந்தப்ப இவங்க அம்மா என்ன பண்ணிட்டா, இவன் சின்ன பிள்ளையா இருக்குமா, தம்பி பிறந்தப்ப இவன் அம்மா என்ன பண்ணிட்டா, செத்துட்டா. தம்பி ஒருத்தவன் தான் இருக்கான். இவனுக்கு என்ன ஃபீலு, நம்மளை இந்த பாடுபடுத்துறவன் என் தம்பியை எந்த குழியில போட போறானோ, ரொம்ப ஃபீல் பண்ணி அண்ணன்னு கெஞ்சி கதறான். அப்பா தான் இவனுக்கு துணை, இவனுக்குலாம் தாய் இருக்குது, ஆனா இவனுக்கு அப்பா தான் துணை. அழுது கெஞ்சி கூப்பாடு போட்டாலும் அந்த பச்சை பிள்ளைய தூக்கி அப்படியே அனுப்பி வித்துட்டாங்க. அல்லேலூயா, வித்தாச்சு. ஒரு இடத்துக்கு போகிறான், போய் வீடு வாசல் கூட்டுறான், பாத்திரம் வளர்க்குறான், எல்லாம் பண்ணிக்கிட்டே இருந்தாலும் நல்ல மனுஷனா இருக்கிறான். ஆண்டவர் மனம் உயர்த்திக்கிட்டே இருக்கிறாரு. அவன் வீட்டை, அவன் வேலை பார்த்த வீட்டை. அங்க ஒருத்தி இருக்கிறாள். அங்க இவன் மேல ஆசை வச்சு இவன் மேல பாவம் பண்ண போய் இவன் அதுக்கு ஒத்துழைக்காதனால பொய் சாட்சி சொல்லி இவன் ட்ரெஸ்ஸை வாங்கி வச்சுக்கிட்டு இவன் அதிகாரிகள் இடத்துல சொல்லி தப்பா நடக்க நினைச்சான்னு சொல்லி சும்மா இருந்தவனை தூக்கி ஜெயில என்ன பண்ணிட்டாங்க, போட்டான். இவன் வாழ்க்கையே கேள்விக்குறி. என்ன நடக்கிறது, நான் என்ன பாவம் செஞ்சேன்? இதான் நான் ஃபர்ஸ்ட் சொன்னேன், திடீர்னு என்ன பண்ணுது, என்னமோ நடக்குது. திடீர்னு ஒரு கனவு வந்துச்சு. நான் நல்லா தான் இருந்தேன், அண்ணன்மாருக்கு சாப்பாடு தான் கொண்டு போனேன், குழியில தள்ளினாங்க, வித்தாங்க. இந்த வீட்டில் இருந்து எதையோ வேலை பார்த்துட்டு இருந்துடலான்னு பார்த்தா இங்கேயும் என்னைய தூக்கி என்ன பண்ணிட்டாங்க, ஜெயில தூக்கி போட்டாங்கன்னு. ஜெயிலுக்குள்ள உட்காந்தான். சும்மா சாதா ஜெயில் இல்லை, பெரிய தொழு மரத்தில் இப்படி கட்டி போட்டிருப்பாங்க, அடிப்பாங்க. அப்படிப்பட்ட ஜெயில இருந்தான். அங்க அதிகாரியாய் மாறினான். ஒரு நாள் 2 பேர் கனவு காண்றான். அவனுக்கு பதில் சொல்றான். அவன்கிட்ட கேட்கிறான், நீ எனக்கு உதவி செஞ்சு எப்படியாவது இங்க காப்பாத்திருன்னு. அவனும் இவனை மறந்துடுவான். ஒரு மனுஷன் இவ்வளவு கஷ்டப்பட முடியுமா? வேதம் சொல்லுகிறது, வில் வீரர் அவனை மனமடிவாக்கி, மனசு ரொம்ப உடைஞ்சு போனவன் தான் யோசேப்பு. உடையக்கூடாத வயசுல உடைந்து போனவன், துரோகத்தை சந்தித்தவன், பகையை சந்தித்தவன், பொய் சாட்சிகளை சந்தித்தவன், நன்றி மறந்தலை சந்தித்தவன், அன்பை இழந்து போனவன், தகப்பனுடைய அன்பை இழந்து போவன், சகோதர பாசத்தை இழந்து போனவன், எல்லாம் முடிஞ்சு ஜெயிலுக்குள்ள வாழ்க்கை தெரியாம அமர்ந்து கொண்டு இருந்தவனை தான் ஆண்டவர் சொல்றாரு, வில் வீரர் அவனை மனமடிவாக்கி அவன் மேல் எய்து அவனை பகைத்தார். இவ்வளவு பிரச்சனைகளை சந்திச்ச யோசேப்பு, வில்லு வந்துகிட்டே இருக்குது. எத்தனை காலமையா வரும்? 14 + 17 to 30 13 ஆண்டுகள் அவன் படாத கஷ்டம், படக்கூடாத வயசுல அவன் பட்டான். ஆனால் கர்த்தர் அவனை நினைத்தருளினார். 30வது வயசுல சொன்ன தீர்க்க தரிசனத்தின் படி ஆண்டவர் யோசேப்பை எகிப்துக்கே அதிபதியாக கர்த்தர் மாற்றிவிட்டார். இன்னைக்கு நீங்க ஒண்ணே புரிஞ்சுக்கணும், உங்களை காரணம் இல்லாம பகைக்கிறாங்க ஆண்டவருக்குள்ள இருந்து அப்படின்னா அது ஒரு அம்பு. ஹல்லேலூயா, அது ஒரு அம்பு. உங்களை நிந்திக்கிறாங்க, அது ஒரு அம்பு. தேவையற்ற காரியத்தில் உங்களை பொய்யாய் சொல்லி சில நிந்தனைகள், அவமானம் உங்க வாழ்க்கையில வருதுன்னா அது ஒரு அம்பு. ஹல்லேலூயா. உங்களை நன்றி மறக்கிறாங்க, நான் நன்மை செஞ்ச என்னை மறக்கிறாங்க, அது ஒரு அம்பு. இது என்ன அம்பு? தேவையில்லாம என்னை ஏன் பகைக்கிறாங்க, அந்த சிந்தனைகளும் ஏன் என்னை இப்படி பண்றாங்க, நான் ஏன் இப்படி இருக்கிறேன்னு சொல்லி மனமடி வாக்குகிற ஒரு அனுபவம். ஒரு விசுவாசிக்கு ரொம்ப டேஞ்சரான விஷயம் என்ன தெரியுமா? மனமடிவு.
உங்களுக்கு ஒன்று சொல்லவா, உங்களை பிசாசு கொல்ல முடியாது, நீங்களே தான் கொண்டுக்கிறலாம். உங்களுக்கு புரியுதா? உங்களை கொல்வதற்கு பிசாசுக்கு அனுமதி இல்லை, உங்களை தாக்குவதற்கு அவனுக்கு அனுமதி இருக்கிறது. ஆனால் ஒரு விசுவாசி சூசைடு தான் பண்றானே ஒழிய அவனை யாரும் பிசாசு அழிக்க முடியாது. தொட முடியும். ஆண்டவர் என்ன சொன்னார் யோபுக்கு? என்ன சொன்னார்? அவன் ஜீவனை மாத்திரம் தொடர்றதுக்கு உனக்கு அனுமதி, எல்லாத்தையும் தொடலாம். பிசாசு எல்லாத்தையும் ஒரு விசுவாசிக்கு தொடுவான், ஜீவனை மட்டும் தொட முடியாது. அது கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. அப்போ ஒரு விசுவாசி எப்படி சாகுறான், ஒரு விசுவாசி எப்படி பின்மாற்றத்துக்குள்ள போறான், ஒரு விசுவாசியுடைய முடிவு எப்படி தவறாய் முடிகிறதுனா, மனமடிவாகி அவங்கையாலேய அவனை என்ன பண்ணிடுது. உங்களுக்கு புரிஞ்சுச்சா? இவ்வளவு கஷ்டப்பட்டு ஆண்டவர்லேருந்து நான் என்னத்தை பண்ணேன்னு ஒரு சோர்வு வருதுல, அதுதான் உங்களையே அழிச்சிரும். ஒரு விசுவாசிக்கு சோர்வு என்பது மிகவும் ஆபத்தான ஒரு விஷயம். இந்த ஆயுதத்தை தான் பிசாசு கையில் எடுத்து உங்களை சோர பண்ணுவார். அல்லேலூயா. நல்லா ஆராதிப்பீங்க, நல்லா பாட்டு பாடுவீங்க, நல்லா சபைக்கு வருவீங்க. சின்ன சோர்வு உங்கள் மனசில் வந்துட்டா நீங்கள் இழுத்து மூடிட்டு என்ன பண்ணிடுவீங்க? படுத்துரு. நீங்கள் நம்ம சாதாரண ஆளுக்கு நம்மளாம் 4-5 போர்வையை போட்டு படுத்துருவோம். எலிசா அவன் எலியா எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா? அவன் 3 வருஷம் ஜெபம் பண்ணா, 3 வருஷம் மழை இல்லை, 3 வருஷம் கழிச்சு ஜெபம் பண்ணா மழை வந்துச்சு. 400 பேரை ஒரே டயத்தில் கொல்றான், போட்டு தள்ளுறான். அவ்வளோ பெரிய ஆளு. இப்ப எசபேலுங்கிற ஒருத்தி சொல்றா, உன் உயிரை எடுக்காம அவ எடுத்துருவாளா? முதல்ல அவ சொன்னா எடுக்காம விட மாட்டேன். இந்த ஒரு வேர்டு தான் போத்திட்டு படுத்துட்டான். என்ன சொன்னான் தெரியுமா? நான் சொன்னேன் தற்கொலைப்படை தாக்குதல், கரும்புள்ளி அட்டாக். என்ன சொல்றான்? நான் செத்துடுறேன், என்னை உயிரோட வைக்காதீங்க, நான் என் பிதாக்களை பார்க்கிலும் என்னை கொன்று போடும். ஒரு விசுவாசி தானாவே செத்துருவான், அவனை யாரும் கொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. என்னது? மனச்சோர்வு, மனக்லேசம், மன வருத்தம், மனமடிவு. அப்போ யோசேப்புக்கு பாய்ந்த அம்புக்கு பேர் என்ன? பகை, மனமடிவு. யோசேப்பு அப்படியே இருந்தா, சின்ன வயசு ஆனா பெரிய இருதயம். கரங்களை வைத்து நல்லையா சொல்லுங்க. 13 ஆண்டுகளும் அம்பு பாஞ்சுக்கிட்டே இருக்கு. நல்லா கவனிக்கணும், அம்பு பாஞ்சுக்கிட்டே இருக்கு. ஆனா இவன் உடம்புல இறங்கவே இல்லை. யோசேப்பை பத்தி அதான் சாட்சி. அண்ணமார் பகைக்கிறான், இறங்கல. குழியில தூக்கி போடுறான், இறங்கல. பொய் சாட்சி, இறங்கல. நன்றி மறந்துட்டான். 2 சொப்பனம் பார்த்து சொன்னான். ஒருத்தர் நன்றி மறந்துட்டான். நீ வாழ்ந்திருக்கும் போது என்னை நினைத்துக்கொள் சொன்னான். அவன் நினைக்கவே இல்லை. ஒரு விசுவாசியை யாரும் நினைக்கவே மாட்டான். கர்த்தர் உண்மையில் நினைவாய் இருக்கிறார், கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். மற்ற யாரும் நம்மளை நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை, யாரும் நம்மளை நினைக்க மாட்டாங்க. அம்பு பாயுது 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 பாயுது. 13 ஆண்டுகளும் அப்படியே இருந்தான். உங்களுக்கு ஒரு வசனம் ஆச்சரியமா இருக்கும். அந்த ஃபர்ஸ்ட் காமிக்கும் போது சும்மா சாதாரணமாக குழியில் போட்டுட்டு இவனை தூக்கி அடிமையாக அனுப்பின மாதிரி தெரியும். ஆனால் அண்ணமார் இவன்ட சாப்பாடுக்கு கையேந்தி நிற்கும் போது ஒரு வார்த்தை யோசேப்பை பற்றி சொல்லுவாங்க. அதில் தான் யோசேப்புடைய உண்மையான ஃபீல், அவன் உண்மையாய் பாதிக்கப்பட்ட விஷயம் அதில் தான் இருக்கும். ஆதியாமத்தின் புத்தகம் 42:21 பேஜ் நம்பர் சொல்லிக்கிறீங்க. ஆதியாமம் 42:23 56 எடுத்துக்கிறா. அண்ணமாரு இப்ப பேசிக்கிறாங்க. என்ன பேசுறாங்க? டேய், நம்ம தம்பி யோசேப்புக்கு பண்ணது நமக்கு மேல வந்துருச்சு, பாவமா என்ன பண்ணிச்சு வந்துருச்சு. அவன் என்னடா பண்ணா, அவன் எப்படிதான் கெஞ்சினான் தெரியுமான்னு யோசேப்பு கெஞ்சின விஷயம் இங்க 42வது அதிகாரத்துல கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். நம்முடைய சகோதரனுக்கு நாம் செய்தது நம்மேல் சுமந்தது. அவன் நம்மை கெஞ்சி எப்படி கெஞ்சிருப்பான் பாருங்க. கூட பிறந்த ஒரு தகப்பனுக்கு பிறந்தவன் எல்லா பயிலும் சேர்த்து குழியில இறக்குறாங்க. தண்ணி இருந்தாலாவது நீச்சல் அடிச்சுக்கிட்டு தண்ணியை குடிச்சுக்கிட்டு கொஞ்சம் எனர்ஜி கிடைக்கும். கரும் ஒரு குழிக்குள்ள உள்ள இறக்கும் போது காலை பிடிச்சி அண்ணே 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 ரூபன் அண்ணே அண்ணே சிமியன் அண்ணே 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 யூதா அண்ணே கெஞ்சிருப்பான். அண்ணே அண்ணே ப்ளீஸ்ண்ணே ப்ளீஸ்ண்ணே கெஞ்ச அந்த பயலை உதறி விட்டு ட்ரெஸ்ஸை பிடுங்கி குழிக்குள்ள போடும்போது எப்படி விழுந்திருப்பான் யோசிச்சுப்பான். தூக்கி விடுறான், தூக்கி விட்டுட்டு விற்க போறான். வீட்டில் சுகபோகமாய் வாழ்ந்த கடைக்குட்டிக்கு முந்தினவன், கடைக்குட்டி அவன் கை சூப்பிக்கிட்டு சும்மா தெரியுறான். இவன் தான் உண்மையான கடைக்குட்டி, இவன் தான் மேலதான் பாசம் அப்பாவுக்கு. இப்ப அவனுக்கு விற்கிறதுக்கு அனுப்பும் போது புள்ள கெஞ்சது, அண்ணே விட்டுருங்கண்ணே, அண்ணே வேணாண்ணே 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 வேணான்னு சொல்லி ஆட்களை ஏற்றி விட்டு அனுப்பிட்டேன். அடிமையா சும்மா கிடையாது அந்த நாட்கள் அடிமையா அனுப்புறது. கெஞ்சினா நீங்க எழுதப்பட்டு இருக்கிறது. அவன்
நம்மை கெஞ்சி வேண்டிக் கொண்டான். அண்ணே விட்டுருங்கன்னு அழுதானே, அவருடைய மன வியாகுலத்தை புள்ள பதறி கத்துது, பயப்பட்டு என்னை விட்டுருங்கன்னு சொல்லியும் அவனுக்கு நாம் செவி கொடுக்காமல். இதான் அம்பு. இப்படி இருக்கும்போது ஒரு மனுஷனுடைய இருதயம் எப்படி இருக்கும்? இப்படிலாம் அம்பு பாஞ்சாலும் யோசேப்பு கெட்டிக்காரன், கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். அம்பு பாய 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 அவனுக்குள்ள எதுவுமே இறங்கல. ஆண்டவரே அவனுக்கு சாட்சி கொடுக்கிறார். என்ன கொடுக்கிறார்? அவன் மேய்ப்பனும் கன்மலையும் ஆனான். அதே 49வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். ஆண்டவர் கொடுக்கிற சாட்சியை பாருங்க. 49:24. ஆனாலும் அவனுடைய வில் உறுதியா இருந்தது. வில்லு அம்பு பாஞ்சுக்கிட்டு இருக்கு, ஆனா இவன் திருப்பி அடிக்கிறதுல இவன் விடவே இல்லை. கரங்களை வைத்து இல்லையா சொல்லுங்க. என்ன திருப்பி அடிச்சது? மனசோர்வு வரும்போதும் கர்த்தரை ஆராதித்தார். மனசோர்வு வரும்போதும் கர்த்தருடைய வசனங்களை தியானித்தான். மனசோர்வு வரும்போதும் அவன் ஜெபத்தில் இருந்தான். மனசோர்வு இருக்கும்போது ஊழியம், மனசோர்வு இருக்கும்போது ஆராதனை, மனசோர்வு இருக்கும்போது எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா நடந்துகிட்டு இருக்கு. ஒரு விசுவாசியை பிசாசு தொடுறது 2 விஷயம். பாவத்துல தொடுவான், அதுல ஜெயிச்சவன பாரத்துல தொடுவான். அதான் பைபிள் சொல்லுகிறது, பாவத்தையும் பாரத்தையும் தள்ளி உங்க வாழ்க்கையில சோர்வை கொண்டு வருவான். ஆனா யோசேப்புடைய வில் உறுதியாய் அங்கிருந்து பாஞ்சுக்கிட்டு இருக்கு. துரோகம், கண்ணீர், கவலை, வறுமை, சிறைச்சாலை, பொய் சாட்சி, நன்றி மறக்குதெல்லாம் குத்திக்கிட்டு இருக்கு. எதுவுமே இறங்கல. இங்கிருந்து இவன் விட்டுக்கிட்டு இருக்கான். ஜெபம், விண்ணப்பம், உபவாசம், அல்லேலூயா, மனதைரியம், ஆராதனை, ஸ்தோத்திரம். இவன் மாறவே இல்லை. அதான் ஆண்டவர் சொல்கிறார், ஆனாலும் அவன் வில் உறுதியாய் நின்றது, அவன் புயங்கள் யாக்கோபுடைய வல்லவரின் கரங்களால் ஆண்டவரே அவனை பலப்படுத்தினார். இன்னைக்கு கர்த்தர் தருகிற வார்த்தை, உங்களை சோர பண்ணுகிற விஷயத்துல கர்த்தரே உங்களுக்கு பலனை தருவார். என்னென்னலாம் உங்களை சோர பண்ணிக்கிட்டு இருக்கு, கடன் பிரச்சனை, வியாதிகள், துன்பங்கள், இது எல்லாம் வந்தாலும் மகனே, மகளே, சகோதரனே, சகோதரியை நீங்க செய்யறத செஞ்சுக்கிட்டே இருங்க. கர்த்தர் உங்களுக்கு துணையாக இருப்பார். எலியாவை போல உருண்டு படுத்துறாதீங்க, போத்திட்டு படுத்துறாதீங்க, போதும் சொல்லிடாதீங்க. எலியா போதும் சொன்னா ஆண்டவர் அந்த ஜபத்தை ஆமேன்னு போட்டு கேட்டுட்டார். உங்களுக்கு தெரியுமா? ஒரு விசுவாசி போதும் சொல்லவே கூடாது. முக்கியமாய் ஊழியக்காரன் போதும் சொல்லவே கூடாது. இவன் போதும் சொன்னான் பாருங்க. 3 பேரை அபிஷேகம் பண்ண ஆண்டவர் அவனுக்கு கொடுத்தாரு. ஆசகேலை, எகுவை, அப்புறம் வந்துட்டு யாரு, எலிசாவை. இந்த 3 பேர்ல போதும் சொன்னனால எலிசாவை மட்டும்தான் அபிஷேகம் பண்ணாம இது 2 பேரை கொடுக்கறதுக்கு முன்னாடி அவனை என்ன பண்ணிட்டாரு? அவனை போதும் சொல்லிட்டீங்களா, நீ மேல வான்னு கூப்பிட்டு போயிட்டார். போதும் சொல்லாதீங்க, கர்த்தருடைய நாமத்தினால போராடுவேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. யோசேப்பு ஜெயிச்சான். யோசேப்பு போதும் சொன்னா அவன் அதோடய முடிச்சிருப்பார் ஆண்டவர். யோசேப்பு போதும் சொல்லல, அவன் வில் உறுதியா இருந்தது. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்தும், அவர் வில்லை ஒடிக்கிறவர் என்னோடு கூட இருக்கிறார், ஈட்டியை முறிக்கிறவர் என்னோடு கூட இருக்கிறார், சேனைகளின் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். அவன் பண்றதை பண்ணிக்கிட்டே இருந்தான். இவன் மேல இவன் வில் உறுதியா இருந்துச்சு, அம்பு வந்துகிட்டே இருந்துச்சு. ஆனா இவன் மேல அம்பு பாயல. எப்படி நீங்க சொல்றீங்க அப்படின்னா, இதனால் அவன் மேய்ப்பனும் இஸ்ரவேலின் கண்மலைன்னு ஏன் அந்த இடத்துல வேர்டு கொடுக்குறாரு? எந்த அம்பும் இந்த யோசேப்பை மனமடிவா ஆக்கவே முடியாது. கரங்களை வைத்து அல்லேலூயா சொல்லுங்களேன். கர்த்தர் உங்களையும் மேய்ப்பனும் கண்மலையுமாய் மாற்றுவாராக. அது எப்படி ஆயிற்று? உன் தகப்பனுடைய தேவனால் அப்படி ஆயிற்று. இவர் பவுல் சொல்கிறார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஆண்டவர் உங்கள் சோர்வை மாற்றுவாராக. எத்தனை பேர் குடும்பத்தில் சோர்வு வருது? கவலைப்பட்டாலும் திங்கக்கிழமை 12 மணியை கிராஸ் பண்ணி தான் ஆகணும். கவலைப்படலைனாலும் கிராஸ் பண்ணி தான் ஆகணும். நான் என்ன சொல்றேன், கவலைப்படாம கிராஸ் பண்ணுங்க, கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். நீங்க அப்படியே மேய்ப்பனும் கண்மலையுமாய் மாற கர்த்தர் கிருபை செய்வாராக. உங்களுக்கு புரிஞ்சா? இது விசுவாசிக்கு வர்ற அம்புகள். சம்பந்தம் இல்லாத இடத்துல தேவையில்லாததை பாஞ்சுக்கிட்டே வரும். நீங்க உங்க ஜபத்தை விட்டுறக்கூடாது. உங்க வில் உறுதியாக இருக்கட்டும். அது உங்கள் தகப்பனுடைய தேவனால் அது உறுதிப்படுவதாக. நீங்கள் மேய்ப்பனும் கண்மலையுமாய் மாறணும். கொஞ்ச காலம் ஆகும், அம்பு வந்து பார்க்கும். நீங்க கண்மலையா மாறினதுக்கு அப்புறம் கர்த்தர் உங்களை உயர்த்த ஆரம்பிப்பார். எந்த அண்ணன் தம்பிலாம் நின்றாங்களோ அவைங்க போய் அங்கே நிற்பாங்க. அதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வார்த்தை, இந்த யூதாங்கிறவன் இவனை தூக்கி வித்துருவான். அடிமையா இவனை விற்போம்னு சொல்லி வித்துட்டு காசு வாங்கிடுவான். 20 வெள்ளி காசுக்கு வாங்கிடுவான். ஏசப்பாவோட கொஞ்சம் தான் அவர் ரேட்டு கம்மியாக போனான். அவருக்கு ஏலத்தில் 30 வெள்ளி காசை போனார். இவன் எவ்வளோ போனான்? 20. கொஞ்சம் கம்மியாக தான் இவன் போனான். வித்துட்டு காசை வாங்கின பையன் சொல்லுவான், இப்போ பென்னியமினை கூப்பிட்டு வந்தா தான் சாப்பாடு தருவேன், தானியம் தருவேன்னு இவன் சொல்லிடுவான். யார்? யோசேப். அப்போ ஒரு ஆள் போய் கேட்கும், அவனுக்கு பதிலாய்
நான் உம்மிடத்துல அடிமையாய் இருக்கிறேன்னு ஒரு வார்த்தை சொல்றது யார் தெரியுமா? அடிமையாய் வித்து போட்டவன் தான் சொல்லுவான். யூதா சொல்றான் அந்த வார்த்தையை, தலைவரே, கணத்துக்குரியவரே, என்னை நீர் உமக்கு அடிமையாக வைத்துக் கொள்ளும் அப்படின்னு சொல்ற வார்த்தையை எவன் அடிமையாக்குனானோ அவனுக்கு முன்னாடி கர்த்தர் அவனை இவனுக்கு அடிமையாக மாற்றிவிட்டார். நீங்க மேய்ப்பனும் கண்மலையுமாய் மாறணும். உங்க மேல பாயிர அம்புகள், நிந்தைகள், அவமானத்தை கொஞ்சம் தாங்கிக்கிறங்க, கர்த்தர் உங்களுக்கு பலன் தருவார். என்ன கண்ணீர், கவலை, கஷ்டம், பாடுகள் வந்தாலும் உங்க முழங்கால்களை விட்டு நீங்க வெளியில வர வேண்டாம். உங்க ஜபத்தை விட்டு நீங்க வெளியில வர வேண்டாம். நீங்கள் மற்றவங்களிடத்துல புலம்பி அழுவதை விட நீ முழங்காலில் நின்று தேவ மனுஷர்கள்ட்ட சொல்லி முழங்கால் போட்டு நீங்க கதரும் போது உங்களுக்கு பெரிய வெற்றிகளை கர்த்தர் தருவார். இதுலதான் நீங்க மேய்ப்பனும் கண்மலையுமாய் மாற முடியும். 13 ஆண்டுகள் தான், 13 ஆண்டுகள் சிறைவாசம். 13 ஆண்டுகளுக்கு பின்பாக கர்த்தர் அவனை உயர்த்தி விட்டார். உங்க குடும்பத்துல நடக்கிறது எல்லாம், இந்த தாழ்வு நிலைகள் எல்லாம் கொஞ்ச காலம்தான். நம்புறவங்க எத்தனை பேர்? கொஞ்ச காலம்தான், குறிப்பிட்ட காலம். நீங்க பொறுத்து இந்த அம்பெல்லாம், வில்லுலாம், அம்பு வரும்போதெல்லாம் தாங்கிக்கிறீங்க. கர்த்தர் உன்னை ஏற்ற காலத்திலே உயர்த்துவார். அல்லேலூயா. இந்த பிரச்சனைகள் உங்களுக்கு எதிராக இருந்துச்சோ அதை நீங்கள் அடிமைப்படுத்துகிற இடத்துக்கு கர்த்தர் உங்களை கொண்டு வருவார். கரங்களை வைத்து அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. இன்னொரு அம்பு இங்கே பாய்கிறது. எபேசியர் 6ஆம் அதிகாரம் 16வது வசனம். எபேசியர் 6:16. பேஜ் நம்பர் சொல்லிருங்க. அக்கினி ஆஸ்திரம், அம்புல ஒரு துணியை கட்டி பெட்ரோல்ல முக்கி, எரிபொருள்ல முக்கி, எரிய விட்டு விடுறது. சாதா அம்பை விட இது மோசமான. சில பேர் குடும்பத்தில் இப்படிதான் அக்கினி ஆஸ்திரம் என்ன பண்ணுது? அக்கினி ஆஸ்திரம் என்று சொல்லும்போது ஒரு கலக்கத்தையும் பயத்தையும் பெரிய சேதங்களையும் கொண்டு வருகிற ஒரு காரியம். இதுதான் நான் ஃபர்ஸ்ட் சொன்னேன். எங்கிருந்து வந்தது என்று என்ன பண்ண முடியாது. நம்ம எதிர்பார்க்காத சூழ்நிலையிலே நடக்கும். உங்களுக்கு பின்னாடி பிசாசு ஒரு பிளான் போட்டுக்கிட்டு இருக்காங்கிறத நீங்க எப்பொழுதும் கவனமுடையவர்களா இருக்க வேண்டும். உங்களுக்கு ஒன்று புரியுதா? இப்ப ஈரானை இஸ்ரேல் அடிச்சான். பாயிண்ட் வச்சு ஒவ்வொரு இடத்தையும் டார்கெட் வச்சு கரெக்டா அடிச்சான். இதை அடிக்கிறதுக்காக கிட்டத்தட்ட எத்தனை ஆண்டுக்கு முன்னாடி அந்த பெண் அனுப்புனது? 11 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு லேடிய அங்க ஸ்பையை அனுப்பி யதார்த்தமா போற மாதிரி, யதார்த்தமா போய் அங்க முஸ்லீமா மாறின மாதிரி, அங்க உள்ள அரசியல் எல்லாம் ஈடுபட்ட மாதிரி, எல்லாம் 11 ஆண்டுகள் எல்லாம் பேக்ரவுண்ட்ல செயல்பட்டு எல்லா தகவல்களையும் சேகரிச்சு இஸ்ரேலுக்கு என்ன பண்ணிட்டான்? ஒண்ணு விடாம அனுப்பிட்டான். அங்க இருந்து கரெக்டா தளபதிகளை ஒவ்வொரு இடமா அவன் அடிச்சு காலி பண்றான். என்ன நடந்துச்சு அப்படின்னா, 11 ஆண்டுகளுக்கு முன்பாகவே ஈரானை தாக்குவதற்குரிய சகல திட்டத்தையும் இஸ்ரேல் என்ன பண்ணிருச்சு? போட்டுருச்சு. ஈரானை தாக்குறதுக்கு 11 வருஷத்துக்கு முன்னாடி போடும்னா உங்களுக்கு பேக்ரவுண்டில் ஒன்று பிசாசு ரெடி பண்ணுறாங்கிறது உங்களுக்கு தெரியுமா? அல்லேலூயா. உங்களுக்காக நீங்கள் எதில் வீக், எதில் உங்களை அடிக்கணும், எந்த பிள்ளைய தொடணும், உங்கள் பிள்ளைய வளர்ந்து வரும்போது இவனை வச்சு உங்கள் குடும்பத்தை எப்படி காலி பண்ணுறது, இந்த டயத்தில் என்ன சேதம் கொண்டு வருது, இந்த நபர்களை உங்கள்கிட்ட கொண்டு வந்து உங்கள் தொழில் எப்படி நாசப்படுத்துவது, உங்களை அழிப்பது என்று பேக்ரவுண்டில் நிறைய திட்டங்களை பிசாசு வழிவகுத்து வைத்திருக்கிறான். இதைதான் அக்கினி ஆஸ்திரம் என்று வேதம் சொல்லுகிறது. இது எங்கிருந்து பாயும் என்று தெரியாது, எப்படி பாயும் என்று தெரியாது, என்ன செய்வேன் என்று உங்களுக்கு தெரியாது, என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியாது. ஒரே குழப்பமா பைபிள் விடை தருகிறது. அக்கினி ஆஸ்திரங்களை நீங்கள் தடுக்கத்தக்கதாய் விசுவாசம் என்னும் கேடகத்தை நீங்க என்ன பண்ணணும்? பிடித்துக் கொள்ள வேண்டும். நீங்க தெரிஞ்சுக்கிறீங்க, பிசாசு என்னதான் பேக்ரவுண்ட்ல போட்டு என்னதான் பிளான் பண்ணி வந்தாலும் நீங்க நினைக்கணும், என்னை அழைத்தவர் என்னோடு கூட இருக்கிறார். உங்களுக்கு ஒரு சம்பவத்தை சொல்றேன் பாருங்களேன். செங்கடல் பிரிக்கும் போது மேகஸ்தமும் அக்னிஸ்தமும் ஃப்ரண்ட்ல இருந்துச்சு. எங்க இருந்துச்சு? முன்னாடி. ஏன்னா கடல் எங்க இருக்கு? முன்னாடி இருக்கு. போன உடனே இப்ப கடல் பிரிஞ்சிருச்சு. கடல் பிரிஞ்ச உடனே பார்வோன் பின்னாடி வர்றான். நீங்க வாசித்து பார்த்தா முன்னாடி இருந்த மேகஸ்தம்பம் அப்படியே கிராஸ் ஆகி பின்னாடி என்ன பண்ணிருச்சு? வந்துருச்சு. நம்ம ஆண்டவர் உங்களுக்கு முன்னாடி வழிகாட்டவும் செய்ய முடியும். அவரால் உங்களுக்கு தெரியாமல் பிசாசு போடுற பிளானை தகர்க்க உங்களுக்கு பின்னாடியும் அவரால் போக முடியும். எத்தனை பேர் நம்புறீங்க? நீங்க ஆண்டவரை பார்த்து சொல்லணும், எனக்கு முன்னும் இருங்க ஆண்டவரே, எனக்கு பின்னாடியும்
இருங்க. முன்னாடி இருக்கிறது என்ன தெரியுமா? நம்ம நடக்கும்போது பாதையை சரி பண்ணுவார். பின்னாடி இருக்கிறது என்ன தெரியுமா? நமக்கு தெரியாம பிசாசு போடுற திட்டத்தை அழிக்கிறதற்காக நமக்கு பின்பாக போய் கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுகிறார். பிசாச நான் உயர்த்தி பேசுறேன்னு நினைக்க வேண்டாம். பிசாச நீங்க ரொம்ப தாழ்வா நினைச்சிட வேண்டாம். அவனுக்கு எவ்வளவு, உங்களுக்கு எவ்வளவு வயசாச்சு? 40, 50, 60, 70, 80 வயசுக்குள்ளதான் இருக்கும். அவனுக்கு எவ்வளவு வயசாச்சு தெரியுமா? அவன் 6000 ஆண்டுகளுக்கு முன்பாக இருந்த ஆதாம் ஏவாளை ஏமாற்றினவன். இன்னொன்னு அவன் யாருக்கு வில்லன் தெரியுமா? இப்போ ரஜினிகாந்துக்கு வில்லனா போடணும்னா யாரையாவது ஒரு சின்ன நடிகரெல்லாம் வில்லனா போட மாட்டாங்க. ரஜினிக்கு வில்லனாம்னா வெளிநாட்டில இருந்து இறக்கிட்டு வந்து அவன் பயங்கர வில்லனா அவனை கொண்டு வந்து நிறுத்தும். நம்ம இயேசுவுக்கு ஒரு வில்லனா மாறணும்னா சாத்தான் யாருன்னு தெரிஞ்சுக்கிறங்க, சாத்தானுடைய வயசு தெரிஞ்சுக்கிறங்க, சாத்தானுடைய எக்ஸ்பீரியன்ஸ் தெரிஞ்சுக்கிறங்க. அவன் போடுற பிளான் உங்க குடும்பத்தை நாசம் பண்ற அளவுக்கு பல திட்டத்தை வச்சிருக்கிறான். நீ எங்க போகும்போது எங்க அடிக்கணும், எதுல இருந்து அடிக்கணும். அவ்வளவு பெரிய ஜாம்பவான் சிம்சோனை எப்படி தூக்குறதுன்னு அவனுக்கு தெரியும். கரெக்டா தெளிலாலை கொண்டு வந்து அவன் அலேக்கா தூக்கிட்டு போயிட்டான். சாலமோன் ஞானத்தில் சிறந்தவனை எப்படி தூக்கணும்னு அவனுக்கு தெரியும். தாவீதை எப்படி தூக்கணும்னு தெரியும். யூதாஸ் எப்படி தூக்கணும்னு தெரியும். நீங்களும் நானும்லாம் அவன் விளையாட்டுலயே இல்லாத உப்புக்கு சப்பானிங்க. தம்பி ஓரமா போய் விளையாடுங்கன்னு சொல்லுவாங்க. இல்லை, அதான் நீங்களும் நானும். நம்ம குடும்பத்துக்கு எதிராக பெரிய திட்டத்தை வச்சிருக்கிறான். ஆனாலும் அதை விட பெரியவர் உங்களோடு கூட இருக்கிறார். பிசாசை ரொம்ப கீழே கணக்கு போட்டுற வேண்டாம். கீழே கணக்கு போட்டா நம்ம ஜெபம் பண்ணவே மாட்டோம். போ பிசாசே அப்படின்னு பக்கத்து வீட்டுக்கு கடைக்கார மாதிரி அவனை சொல்லுவோம். ஒரு இடத்துல இப்படி தான் அந்த பேய் வரட்டுனான். போ பிசாசு போகுது. அவன் சொன்னான், அந்த பேய் ஏசு மட்டும் உன்னோட இல்லைன்னா ஒரு செகண்ட்ல ஒன்று என்ன பண்ணிடுவேன், தூக்கிடுவேன், ஓடிடுங்க. ஏசப்பா இருக்கனால நம்ம காப்பாற்றப்பட்டு கொண்டிருக்கிறோம். இயேசுக்கு எதிரியவன் அவன் உங்களுக்காக எனக்காக பெரிய திட்டத்தை வச்சு அக்னி ஆசிரங்களை தீ நெருப்பு போட்டு ஏகிறான். வந்து கொண்டிருக்கிறது. ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். வில்லை ஒடிக்கிறவர், ஈட்டியை ஒடிக்கிறவர் நம்மோடு கூட இருக்கிறார். இன்னைக்கு 2 விஷயத்தை பார்த்திருக்கோம். கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுகிறவர், அம்பை வில்லையும் ஒடிக்கிறவர். நிந்தை, அவமான, சோர்வுகள், கலக்கங்கள், பகைகள் போன்றவைகள் வந்தாலும் என் தேவன் அந்த ஈட்டியை முறிப்பார். 2வது, உங்களுக்கு புலப்படாத சில திட்டங்களை பிசாசு செஞ்சு கொண்டு வந்தாலும் விசுவாசத்தோட இருங்க. கர்த்தர் எனக்கு சகாயர், மனுஷன் எனக்கு என்ன செய்வான். தைரியத்தோட இருப்போம். கர்த்தர் நம்மை பாதுகாப்பாராக. நம்ம எல்லாரும் அப்படி எழுந்திருப்போமா?